ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 17 ஸ்லோகம் 16 மானசீக தபஸ். ஏற்கனவே காயீக தபஸ், உடலால் செய்யப்பட வேண்டிய தபஸ் என்ன, வாச்சீக தபஸ் எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி முடிச்ச பிறகு இப்ப மானசீக தபஸ் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி மானசீக தபஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த ரெண்டு தேவையில்லை. ஏன்னா காயீகம் வாச்சீகம் அப்படிங்கிறது இந்த மனசுக்கு அடிமைகள். மனசு தெளிவா இருந்தா வாட்சி ஆட்டோமேட்டிக்கா தெளிவா இருக்கும், காய்கமும் ஆட்டோமேட்டிக்கா தெளிவா தான் இருக்கும். ஸோ அதனாலதான் ஈஸி, இது காய்க்க வாச்சிக்க ஈஸி அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் அப்படி கூடி வந்து இப்ப மானசீக தபஸ்ல வந்து முடிக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு ஞான நிலையை இந்த மானசீக தபஸ் அப்படிங்கிற பேர்ல சொல்லியிருக்கிறதாக எனக்கு தோன்றுகிறது. படிக்கிறேன். அலையற்று போயிருக்கும் மிக்க ஆழமான தடாகத்தை போலே. எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நல்லா கூர்ந்து பாருங்க. இன்ஃபேக்ட் நிறைகுடம் தழும்பாது அப்படின்னும் வெறும் குடம் தழும்பாதுன்னு சொல்லக்கூடிய அந்த உதாரணத்துக்கு பொருத்தமாக இருக்கிறதோ என்று எனக்கு தோன்றியது. அலையற்று போயிருக்கும் மிக்க அழகான தடாகத்தை போலே, மேகங்கள் முற்றிலும் அற்று போயிருக்கும் ஆகாசத்தை போலே, சர்ப்பங்களால் விடுபட்டிருக்கும் சந்தன விருட்சங்கள் நிறைந்திருக்கும் தோட்டம் போலே, கலைகளின் தேய்தலும் வளர்தலும் அற்று போன சந்திரனை போலே. கலைகளில் தேய்தலும் வளர்தலும் அற்று போன சந்திரன்னா, சந்திரன் அப்படிங்கிறது ஒரே ஒரு நாள், அந்த பௌர்ணமி அப்படிங்கிற நாள் மட்டும்தான் பூரணமா நம்ம பார்ப்போம். மீதி நாட்கள் வந்து வளர்தலும் தேய்தலுமாக ஒரு டிஃப்ரெண்டான ஷேப்பாக இருக்கும். ஸோ இங்க வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உதாரணம் வந்து வளர்தலும் தேய்தலும் அற்று போன பூரண சந்திரனத்தை போலே அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மனக்கவலையற்ற அரசனை போலே, அரசனுக்கு தான் ரொம்ப கவலை இருக்கும் பொதுவா. சோ மனக்கவலையற்ற அரசனை போலே, மந்திர பர்வதத்தின் சம்பந்தமற்று போன பார்க்கடல் போலே. மந்திர பர்வதம்ன்றது பார்க்கடல்ல அந்த மந்திர பர்வதத்தை மையமாக வைத்துதான் வந்து கடைஞ்சாங்க. அப்ப அது வந்து பயங்கர டிஸ்டர்பன்ஸா இருக்கும். எப்போ மந்திர பர்வதத்தை வச்சு கடையும் போது அந்த எந்த இதுவுமே இல்லாம அப்படியே நிச்சலமாக சாந்தமாக நிதானமாக, அதாவது நிதானம் கூட சொல்ல முடியாது, அமைதியாக இருக்கக்கூடிய, அது ஃபர்ஸ்டே சொல்லிட்டாருல்ல, அது அலையற்று போயிருக்கும் மிக்க அழகான தடாகம் போலேன்னு முதலே சொல்லிட்டாரு. இங்க பார்க்கடல்ல வந்து எக்ஸாம்பிளா காட்டுறாரு அதே. சரியா? மானசீக தபசு படைத்த ஒருவன் மனசு அநேக விதப்பட்ட விகல்பங்களால் விடுபட்டு தன் சுத்த ஸ்வரூபத்தோடு அமர்ந்திருக்கும் உஷ்ணத்தின் சேர்க்கையற்ற பிரகாசத்தை போலே. சோ இந்த எந்த விதமான விகல்பம்னா விருப்பு வெறுப்புன்னு சேர்ந்து வச்சுக்கணும். நீங்க விகல்பங்கள் அற்று போன மனசு, எப்ப விகல்பங்கள் வெற்றி போயிடுத்து அப்ப எங்க இருப்ப, நீ ஸ்வரூபத்துல இருப்ப, ஸ்வரூப சுகத்துல இருப்ப. ஸ்வரூபம்னாலே என்னது? ஞான பிரகாசம். இப்ப பிரகாசம் அப்படின்னு ஒரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க உஷ்ணமும் சேர்ந்துதான் இருக்கும். நீங்க எந்த பிரகாசத்தை, சூரிய பிரகாசம், சூரியன் உஷ்ணம் தானே. அப்போ பிரகாசத்துக்கு பிரகாசம் அதிகமாக உஷ்ணம் அதிகமாகுது அப்படிங்கிறது ஒரு ஜெனரல் டெண்டன்சின்னு வச்சுக்கோங்களேன். பட் இவர் காட்டுற உதாரணம் என்னன்னா, பிரகாசம் இருக்கும் ஆனா உஷ்ணம் இருக்காது. அப்போ மனசு விகல்பங்களால் அற்றுப்போன அந்த மனசு, ஸ்வரூபத்தில் திளைத்திருக்கும் அந்த மனசு பிரகாசமாக இருக்கும், ஆனால் உஷ்ணம் இல்லாத பிரகாசமாக இருக்கும்னா பெர்மனண்டா அந்த சந்தோஷம் மட்டும் எப்படி இருக்கும்ன்றதை நீங்க இமேஜின் பண்ணணும். கணம் என்பது இல்லா ரஷம் போலே. பொதுவா வந்து லிக்யூட் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா வெயிட்டாம இருக்கும். அப்போ லிக்யூடுனாலே பிளெக்சிபிலிட்டியா இருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருந்தா கூட வெயிட் அதிகமா இருக்குன்ற ஒரு வருத்தம் இருக்கும். பட் பிளெக்சிபிளாவும் இருக்கும் ஆனா வெயிட்லெஸ்ஸாவும் இருக்கும். அப்ப இந்த மனசானது ஹைலி பிளெக்சிபிளா இருக்கும் ஆனா பாரமே இல்லாம இருக்கும் அப்படின்னு சேர்ந்து புரிஞ்சுக்கணும். தன்னுடைய சொரூபத்தில் நின்று கொண்டு தனக்கு இயற்கையான சாஞ்சல்யத்தை கைவிட்டதாக சீதளமான ஒரு வஸ்து தன் தேகத்தை குளிரால் நடுங்க செய்யாதது போலே. மறுபடியும் சொரூபத்தில் நின்று கொண்டு, சொரூபத்தில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா சாஞ்சல்யம் அப்படின்னா சலனம்னு வச்சுக்கோங்க, அது சுத்தமாக கைவிட்டு விட்ட நிலையில் சொரூபத்தில் இருக்கிறது. மனசு சொரூபத்தில் நின்றுடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா சஞ்சலம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நின்று போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. சோ அந்த நிலையில் இருந்து கொண்டு, அடுத்து சீத்தளமான வஸ்து அப்படின்னா குளிர்ச்சியான வஸ்து அப்படின்னு அர்த்தம். நமக்கு ஏசி ரொம்ப பிடிக்குது. ஏன் பிடிக்குது அப்படின்னா அது குளிரா இருக்கிறது, குளிர்ச்சியா இருக்குன்றதுனால பிடிக்குது. ஆனா அதுவே என்ன டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குது? பெரிய போர்வை போட்டிக்க வேண்டியது இருக்கு, குளிரா இருக்கு.
அப்போ உஷ்ணமும் இல்லாமல் ரொம்ப குளிரும் அழிக்காம பக்கமான ஒரு சீத்தளமான அப்படின்னா அதுக்காக இப்ப டெல்லிக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா 4 டிகிரி 5 டிகிரி ஆயிடும். இல்ல இங்க வந்தீங்க அப்படின்னா 10 டிகிரி, அதுவும் ஓவர் குளிர்ச்சி தான். அதுக்காக உஷ்ணமான ஏரியா லைக் சென்னைக்கெல்லாம் போனீங்கன்னா அது 30-35 போயிடும். அப்படியும் இல்லாம இப்படியும் இல்லாம ஏர் கண்டிஷனர் 25 டிகிரி சி ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சது வந்து ஒரு ஹியூமன் பீயிங் வந்து ஹைலி கம்ஃபர்டபுள் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 25 ஆளுக்கு ஆளுக்கு மாறுது. ஜென்ரலா அவங்க கண்டுபிடிச்சது வந்து 25 டிகிரி சி. அதுக்கு மேல போனா அவனுக்கு கஷ்டமா இருக்கு, கீழே போனாலும் கஷ்டமா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு மனம் படைத்தவனாய் அப்படின்னு கொடுத்திருக்காரு. ஓட்டமும் களங்கமும் அற்று போய் எப்போதும் பூரணமாக இருக்கும் சந்திரனை போலே. மறுபடியும் சந்திரன் எக்ஸாம்பிள் தான் சேமா வருது. அவன் மனசு பரிசுத்தமான அழகு படைத்ததா இருப்பதுடன் வைராகியானுஷ்டானத்தின் சிரமம் அற்று போனதாக இருக்கும். இப்போ பொதுவா அந்த மனசு அப்படின்னா என்னங்க? மனசு அப்படின்னாலே என்னத்தையாவது ஒண்ணு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். சலனம்னா என்ன? ஏதாவது திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது மனதினுடைய சுபாவமாக இருக்கிறது, இயற்கையாக இருக்கிறது. இப்ப மானசீக தபஸ் படைத்தவன் சொல்லும்போது சொரூபத்தில் போய் நிற்கிறான்னு சொல்லிட்டாரு. ஏன்னா சொரூபத்தில் போய் நின்னாச்சுன்னா என்ன? நம்ம ஹையர் நாலேஜ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சொரூபத்தில் போய் நின்று விட்டால் ஆத்மால போய் நிக்கிறதுன்னு அர்த்தம். ஆத்மால போய் நின்னுட்டான்னா அகர்த்தா அபோக்தா என்று ஒரு நிலையை அடைகின்றான் அப்படின்னு பார்த்தோம். சரியா? ஏன்னா கர்த்தா அப்படிங்கிறது கர்மத்திற்கு காரணங்கள் வேற ஆத்மா அல்ல. ஆனா நீ ஆத்மால போய் நின்னுட்ட அப்படின்னு சொன்னா நீ செய்வதும் இல்லை செய்விப்பவனும் அல்ல என்ற ஒரு ரீதியிலே நின்று விடுகின்றாய். அப்ப அந்த நிலையில் இருக்கும்போது மனசு எதுக்கு? கர்மம் செய்யறதுக்கு மனசு வேணும், அனுபவிக்கிறதுக்கு மனசு வேணும். அகர்த்தா அபோக்தா என்ற நிலையில் அனுபவிப்பவனும் அல்ல செய்பவனும் அல்ல என்ற நிலையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அங்கே உனக்கு மனசு தேவையில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, இவருடைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா எடுத்தவனே அலையற்று போயிருக்கும் ஆழமான தடாகத்தை போல, மேகங்கள் முற்றிலும் அற்று போயிருக்கும் ஆகாசத்தை போல. மனசு இருக்கு, மனசுக்குள்ள சலனமே இல்லை. சலனமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? எண்ணங்களே இல்லைன்னு சொல்லவா, அல்லது எண்ணங்கள்ல சலனம் இல்லைன்னு சொல்லவா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா ரெண்டுமே சொல்லலாம் அப்படின்னு தான் அர்த்தம். எண்ணங்களே இல்லைன்னாலும் சரி, அல்லது எண்ணங்கள் சலனமில்லாத எண்ணங்களாக இருந்தாலும் சரி. அது சலனமில்லாத எண்ணங்கள். இஃப் யூ ஆர் கம்ப்ளீட்லி சரண்டர் டு காட், அப்ப என்ன ஆகும்? அப்போ உன் மனம் இருக்கிறதா? இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீ எப்போ உன் முறையா சரணாகதி செய்து விட்டையோ அப்போது உனது இயக்கம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் என்பதை நம்ம ப்ரூவ் பண்ணிருக்கோம். சரியா? ஆட்டோமேட்டிக்னா என்ன? எப்போ நான் அப்படிங்கிறத டோட்டலா தூக்கிட்டு போயிட்டு அங்க ஒப்படைச்சிட்டியோ அப்போ உன் குருவினுடைய மனதை என்ன சிந்திக்குதோ அதை தான் இந்த உடல் செயல்பட்டு கொண்டிருப்பதாக இருக்கும். இப்போ உனக்குன்ற மனசு அங்க காணாம போயிடும். சரியா? அப்போ டோட்டலாவே அல்லது நம்ம ஈஸ்வரன் யாருன்னா குரு யாரு? அதுவும் நமக்குள்ளதான் இருக்காரு. ஜீவன் யாரு? அதுவும் நான் தான். நான் இந்த குருவோடு சரணாகதி செய்கின்றேன். செஞ்ச உடனே என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா இயக்குபவன் யார்? அவன் தான். எதை பேஸ் பண்ணி இயக்குவான்? ஜீவனுடைய எண்ணங்களுக்கு பேஸ் பண்ணி இயக்குவான். ஆனா ஜீவன் சரணாகதி செய்து விட்டால் என்றால் இயக்குபவனே முழு பொறுப்பாளியாக விடுகின்றான். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா இவனுடைய ப்ரீவியஸ் சம்ஸ்காரங்களை பேஸ் பண்ணி இயக்குபவன் அவனாகி விடுகின்றான். அப்போ எண்ணங்களை உதிப்பதற்கு மனம் தேவை, உதித்த எண்ணங்களை இயக்குவதற்கு ஈஸ்வரன் என்ற அந்த மனம் தேவைன்னு வச்சுக்கோங்க. ஆனா எப்ப இந்த ஜீவன் எண்ணங்களை உதிப்பதில்லை, நான் சர்வத்தையும் அவனுக்காக ஒப்படைத்து விட்டேன், இனி அவனுக்காக அவன் என்னை இயக்கட்டும் என்று முடிவெடுத்து விட்டான். சரியா? சும்மாதான் ஒப்படைச்சாச்சு அப்படின்னு சொல்லும் போது அங்கே மனசே இல்லை. அப்புறம் மனசுல சலனம் எப்படி இருக்கும்? அப்ப மனசே இல்லையா அப்படின்னா இருக்கு. ஆனா அது எதற்காக மட்டும் இருக்கு? அனுபவிக்கிறதுக்காக மட்டும் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். பக்தன் நிலையில, ஆத்மா நிலையில அனுபவிப்பவனும் அல்ல, எண்ணங்களை உதிப்பவனும் அல்ல. பக்தன் நிலையில பாத்தீங்கன்னா எண்ணங்களுக்கு மனம் தேவையில்லை. ஆனால் தன்னை இயக்குகின்ற அந்த நாதன் தன்னை இயக்குகின்ற இயக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பதற்கு மட்டும் வேண்டுமானால் மனம் இருக்கும். அதுல என்ன சலனம் வரப்போகுது? அப்ப ஆத்மாலேயே 2 விதமா சொன்னோம். சாட்சி பாவம்னு ஒண்ணு சொன்னோம். சாட்சி பாவத்துல என்ன தெரியுது அப்படின்னா திங்க் பண்றதுக்கு மனசு தேவையில்லை.
பட் சாட்சியா பாக்குறதுக்கு மட்டும் ஒரு பார்க்கும்போது ஒரு அனுபவம் வருது அப்படின்னு சொன்னா அதுக்கு மட்டும் அங்க மனம் தேவைன்னா கூட அங்கே சலனம் இருக்குமானே இருக்காது. ஏன்னா கான்சியஸ்னஸ் அங்கே தேவையில்லை. இப்போ ஒரு பேஸ்கெட் பால் நடக்குது, இந்த பக்கம் ஒரு 5 வீரர்கள், இந்த பக்கம் 5 வீரர்கள் இருக்காங்க. நான் வந்து எம்டி மைண்டடா இருந்து ரசிக்க போறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் லைட்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ரசிச்சேன்னா இவன் ஓடிட்டு இருக்கும்போது ஐயோ இவன் குடிச்சிருவானோ, அவன் அடிச்சிருவானோ, ஐயோ போட்டுருவானோ போட்டுருவான் அப்படிலாம் இல்ல. பியூர் சாட்சி பாவா அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசு எம்டியா இருக்கு, ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ இங்க இருந்து தட்டிட்டு போறத வந்து ரசிக்குது. எப்படி ரசிக்க முடியும் அப்படின்னா, பந்துன்னா என்னன்னு ஆல்ரெடி தெரியும் சப்கான்சியஸ்க்கு. ஓடுறதுன்னா என்னதுன்னு ஆல்ரெடி தெரியும் சப்கான்சியஸ்க்கு. இப்போ எல்லாமே ஏற்கனவே பந்துன்னா என்ன, ஓடுறதுன்னா என்ன, எப்படி எப்படி அவன் ஃபேக் பண்றான், எல்லாம் பண்றான். இது எல்லாமே ஏற்கனவே அனுபவப்பட்ட விஷயங்கள் நம்ம சப்கான்சியஸ்ல இருக்கு. அப்ப அததான் பாக்குது. எதை பாக்குது? அங்க நடக்கின்ற விஷயங்களை நான் கான்சியஸ்ல வந்து எதையுமே சிந்திக்க பண்ண வேணாமே. இப்போ பந்தை தட்டிட்டு ஓடுறான், எனக்கு பந்து தட்டிட்டு ஓடுற அனுபவம் எனக்கு கிடைக்குது. அந்த அனுபவம் நான் கான்சியஸ்ல சிந்திச்சு கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது அவன் தட்டி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறான், ஆனா நினைச்சாதான் அது கிடைக்குமா? நான் சும்மா பார்த்தா போதும். அந்த நிகழ்வு எனக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அனுபவத்தை எப்படிடா கொடுக்கும்? மனசு இல்லைன்னு அனுபவத்தை கொடுக்காதல்ல. ஆமாயா, அது என் சப்கான்சியஸ்ல இருக்கக்கூடிய இது பந்து, இவன் ஓடுகின்றான்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா காட்டும். அது அனுபவத்தை கொடுத்துட்டு இருக்கு. நான் எதுவுமே பண்ண தேவையில்லை என்று இந்த பக்தனின் நிலை, இந்த சாட்சி பாவத்தின் நிலை ரெண்டும் ஒன்னா இருக்கும்னு வச்சுக்கோங்க. சரியா? ரெண்டு பேருமே ஒண்ணுதான். அதாவது ஜஸ்ட் ஒரு பார்வையாளனாக இருப்பது. இவங்க எண்ணங்களை ஒதுக்கிறது இல்ல. கான்சியஸ் அங்க வேலை செய்யல. சப்கான்சியஸ் இவங்களுக்கு என்னென்ன இருக்கு, என்ன நடக்குதுன்றத காட்டுது. அனுபவம் நிச்சலமற்ற மனம், சலனமற்ற மனம், எண்ணங்களே இல்லை, எண்ணங்களை உதிக்க வேண்டிய அவசியம் இல்லாத மனம் என்றெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு சொல்ல வரேன். சரியா? எக்ஸாம்பிள்ஸ் படிக்கும்போது அப்படிதான் எனக்கு தோணுச்சு. மனக்கவலையற்ற அரசனை போலே, மந்திர பருவதம் இல்லாத பார்க்கடல் போலே, விகல்பங்கள் முற்றிலும் அற்றவனாக இருக்கின்ற மனசை போலே அப்படின்னு. சோ இது ஒரு பகுதியா வச்சுக்கோங்க. இன்னொன்னு என்னன்னா, நேத்து நம்ம பார்த்தது ரெண்டு விதமா பார்த்தோம். ஒண்ணு மனம் அற்ற நிலை அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னொன்னு மனதுடன் கூடிய நிலை அப்படின்னு பார்த்தோம். கூடிய நிலை அப்படிங்கிறது என்னது? மாயா என்ற முழுமையான தெளிவோடு ஆனால் மாயையில் இருப்பது. அப்ப நான் செய்கின்றேன் என்ற பாவத்துல நீங்க என்ன வேணா பண்ணிட்டு போங்க. ஆனா அது மாயா என்ற தெளிவோட, எல்லாம் ஒண்ணுங்கிற முழுமையான புரிதலோட, ஆனா சும்மா நாச்சுக்கும் என்ற ஒரு தெளிவோட இங்கே ஒரு சம்பாசனை நம்ம பண்றோம் அப்படின்னு சொன்னா அது மாயை தெளிவிலிருந்து வருகிறது. இப்போ மனசு இயங்குது, இப்ப எண்ணங்கள் இருக்குது. ஆனா எப்படி இருக்கும்? சலனமற்றுத்தானே இருக்கும். பயம் இருக்காது, பதட்டம் இருக்காது, ஒரு மண்ணும் இருக்காது. ஏன்னா மாயை என்ற தெளிவோடு அங்கே மனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ அடுத்து என்ன ஆகும்? அப்படியா இருக்கும், இப்படியா இருக்கும், எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல் அந்த மாயைக்காக ஒரு விஷயங்களை நம்ம பண்றோம். சப்போஸ் அங்க எமோஷன்ஸ் எல்லாம் கூட வருதுன்னா கூட மாயை என்ற தெளிவோடும் புரிதலோடும் பண்ணு கொண்டிருப்பதால் மனசு அப்போதும் நிச்சலமாகவே இருக்கிறது, சலனமற்று இருக்கிறது, அலையற்று போன தடாகம் போல் இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது. அப்ப அந்த மாயை என்ற வேஷத்துக்காக நான் கோவப்பட்டு கத்துனா கூட என் மனசு அமைதியாக இருந்து கொண்டுதான் அந்த கத்துதல் என்ற வேலையை செய்கின்றது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாலும் ஓகேதான். சரியா? இப்ப மானசீக தபஸ் அப்படிங்கிறத நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, சொரூபத்தோடு லயித்து விட்டானவன், சரணாகதி செய்து விட்டானவன், பெரும் சாட்சியாக இருப்பானவன், அல்லது சாட்சியாக கூட இல்லாமல் இருப்பானவன். அதாவது அகர்த்தா போக்தாவாகவும் இருப்பான், அல்லது அகர்த்தாவாக இருந்து போக்தாவாக மட்டும் இருப்பான், அல்லது கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் இருப்பான். எப்படி வேணா இருந்துக்கோங்க. பட் முழுமையான ஞான சுரூபத்தோடு இருந்தீங்கன்னா, உங்கள் சுரூபத்தோடு லயப்பட்டு போன மனதாக அது இருந்தது அப்படின்னு சொன்னா அது இப்படித்தான் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இப்ப அடுத்து நான் பேச போறது எல்லாமே வைராகியத்தின் இப்ப நம்ம சாதகன் அப்படின்னு இருக்கான் இல்லையா, அவனுக்கு மனசு தேவையா? ஆமாப்பா, அனலைஸ் பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணணும். மனசு இல்லைன்னா அப்புறம் எப்படி? எல்லாம் வேணும்ல. வைராகியம், நான் எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து சாப்பிடாம இருக்க முடியும். சோ லைக் தட் வி நீட் டு ஹேவ் பிராக்டிஸ் பண்றதுக்கு, ஞான பயிற்சி பண்றதுக்கு இந்த மனம் தேவை அல்லவா என்று நம்ம சொல்லுகின்றோம் இல்லையா? மானசீக தபஸ் அவர் எங்க லிங்க் பண்றாருன்னா, இந்த பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சு நீ உருவத்தோட, நீ அந்த
மெய்ப்பொருளோட கலந்து விட்ட பிறகு இருக்கக்கூடிய ஸ்திதிக்கு மானசீக தபஸ் அப்படின்னு குறிப்பிடுகிறார். சரியா? அதுதான் அடுத்து வருது, படிக்கிறேன். வைராகிய அனுஷ்டானத்தின் சிரமம் அற்று போனதாய் அப்படின்னு அந்த பல்ல கடிச்சுக்கிட்டு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு எந்த விதமான பிராக்டிஸும் நின்று போன இடம். கூடுதலும் பயப்படுதலும் அற்று போனதாய் தன் சொரூபத்தின் ஞானம் உடையதாக அது இருக்கும். சொரூப ஞானம் பெற்றுவிட்ட பிறகு அப்படின்னு ஞானி ஆயிட்ட பிறகு இருக்கக்கூடிய அந்த மனசு, அது மானசீக தபஸ் படைத்த மனசாகும். ஆகவே சாஸ்திர விசாரம் செய்வதற்கு வேண்டியான வாய் அசைத்தலும் காடுதலும் அற்றவனாய். சாஸ்திர விசாரம் பண்ணணும்ல, எது புத்தி, எது ஆஸ்தமா, எது ஈஸ்வரன், எது ஜீவன், ஆஹா ஓகோன்னு சாஸ்திர விசாரம் பண்றதுக்கு தேவையான காடுதலும் உச்சாரணம் பண்றதிலும் வாய் அசைத்தலும் அற்று போனவனாய் இந்த மனசு தபச படைத்தவன் ஆகிவிடுகிறான். அவன் தான் அடைய வேண்டிய ஆத்மஸ்வரூப பிராப்தியை அடைந்து விட்டதால் தன் சொரூபமான ஜலத்தோடு கலந்து ஒன்றுபட்டு போன உப்பை போல அவனுடைய மனசு ஆத்மஸ்வரூபத்தில் லயித்து போய் மனசை மரணம் செய்யும் சக்தியை இழந்து விட்டதாகிவிடும். எக்ஸாம்பிள், உப்பு தண்ணியில விழுந்துருச்சு அப்படின்னா அது அப்படியே கரைஞ்சு அதுவாகவே ஆகிவிடுதல் போலே இவன் தன் சொரூபத்தோடு கலந்து ஒன்றாகிவிட்ட அந்த நிலையில் இருக்கின்ற இவனுடைய மனசு அங்கே எப்படி இருக்கு? ஆத்மஸ்வரூபத்தோடு லயித்து போயிருக்கிறது. அப்போ எக்ஸ்ட்ரா என்ன சொல்லிடுறேன்? மனனம் செய்யும் சக்தி. அப்போ நான் உடம்பு இல்லை, நான் மனசு இல்லை, நான் புத்தி இல்லை, நான் ஆத்மா, இது மனனம் செய்யணும். எப்போ சிரவணம் பெற்ற பிறகு மனனம் செய்தால் நிதித்தியாசனம் என்ற அற்புதம் நமக்கு கிடைக்கும். ஆனா இவன் நிதித்தியாசனத்தை தாண்டி விட்டான், அதனால் இங்கே மரணத்துக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்றவர். அப்படியான பின் இந்திரியங்களோடு சேர்ந்த விஷயங்களின் சஞ்சரிக்கும்படி அதை செய்து வைக்கத்தக்க ஆசை என்பது எவ்விதம் உண்டாகும்? இவன் இருக்கிற இந்த ஸ்டேட்ல அவனுக்கு இந்திரியங்களோட சஞ்சரிச்சு ஓடுன்னு சொல்றதுக்கு ஆசை ஏதாவது மனசுல இருக்கிறது வழி இருக்கா? ஆகையால் உள்ளங்கையில் மயிர் முளைக்காதிருப்பது போல படிப்பட்டவன் மனசிலே ஆசைகள் இயற்கையாகவே அற்று போயிருக்கும். உள்ளங்கையிலே மயிர் முளைக்காதது போல எக்ஸாம்பிள் பாருங்க. டோட்டலி இம்பாசிபிள். அவன் மனசுல ஆசை வர்றதுக்கு சான்ஸே இல்லைங்கிறதுக்கு அப்படி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு. அர்ஜுனா, மனசு வகைப்பட்ட நிலையில் நின்று விடுவதே மானசீக தபசாகும். இப்படி காயிகம், வாசிகம், மானசீகம் என்ற தபஸ் சாமானியத்தின் மூவகைப்பட்ட லட்சணங்களை சொல்லியானபின் அந்த தபசே முக்குணங்கள் சேர்க்கையால் மூவகைப்பட்டு போவதை விளங்க சொல்ல போகின்றேன். இதுதாங்க மானசீக தபசு. இனிமே சாத்விக ராஜஸ் தபஸ் அப்படிங்கிற முக்குணங்களின் அடிப்படையில அந்த தபஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போகிறார்.